ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை மகா சமையலில் குடமிளகா கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ஐட்டத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகவும் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகவும் அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வெடித்து வர்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய பவுல் நிறையா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா பாருங்கள், பூண்டு 5 பல் பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய பவுல் நிறையா நம்ம வெங்காயம் எடுத்துருந்தோம், அதில் 1/4 பவுல் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயமாக எடுத்திருந்தேன், ஒரே ஒரு மீடியம் சைஸில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூடவே குடமிளகாய் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாமே சேர்ந்து நமக்கு வதங்க ஆரம்பிக்கணும், அதனால் குடமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள விதையும் சேர்த்தே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கிரேவி பண்ணுறதுனால விதையும் சேர்த்தே ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணின குடமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பெரிய பவுல் நிறையா குடமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வேகட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. நமக்கு குடமிளகாய் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏற்கனவே நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் இருக்கும், அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிரேவி கிடச்சிருக்குன்னு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு குடமிளகா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்து இதை சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரேவி. இந்த கிரேவியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.